காசிமேடு துறைமுகத்தைச் சேர்ந்த 7 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த அரசு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீனவர்களையும் மீட்க எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காசிமேடு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பதிவு செய்கிறார். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800 விசைப்படகுகளும் 2000 ஃபைபர் படகுகளும் தங்குதளமாக கொண்டு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். இங்கு பிடிக்கப்படும் மீன்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் விற்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு நமது நாட்டிற்கும் அந்நிய செலவாணியை ஈட்டித் தருகிறது. நாளொன்றுக்கு சுமார் 30,000 வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் காசிமேடு மீனவர்களின் மீன்களை நம்பியுள்ளனர். சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திர தனி மாநிலமாக பிரிந்து சென்றாலும் இவர்களது வாழ்விடம் ஆந்திராவை ஒட்டி இருப்பதால் எப்போதும் போல் காசிமேடு மீனவர்கள் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர கடல் பகுதிகளில் அமைதியாக மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். கடந்த 50 வருடங்களாக தமிழக மீனவர்களும் ஆந்திர மீனவர்களும் சகோதரர்களாக மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். தமிழக மீன்பிடி படகுகளில் ஆந்திராவை சேர்ந்த மீனவ தொழிலாளர்கள் பெருமளவு பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில் ஆந்திர மாநில அரசு 17/6/2026 அன்று தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திர கடற்கரை பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என்று கூறி காசிமேடு துறைமுகத்தைச் சேர்ந்த 7 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த மீனவர்களையும் சிறைபிடித்துள்ளனர். இதுவரை அந்த 7 விசைப்படகுகளை ஆந்திர அரசு விடுவிக்கப்படவில்லை என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். காசிமேடு மீனவர்கள் இந்த அரசிடமும் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை முறையிட்டும் இதுவரை இந்த அரசு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீனவர்களையும் மீட்க எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காசிமேடு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவ தொழிலாளர்களும் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல இயலாமல் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. முடிச்சற அமைச்சர் 2 லைன்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துறையுடைய அமைச்சர் நடவடிக்கையும் விளக்கமும் கொடுத்து விட்டார். சட்டமன்ற உறுப்பினர் அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பதிவு செய்கிறார். அதை திருத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கொடுக்கிறோம். உறுப்பினர் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, மீன்வளத்துறை அமைச்சர் கூறியிருக்கிற பதிலில் இன்னும் விளக்கம் வேண்டும் என வினாவாக இந்த விளக்க அறிக்கை கொடுத்தாங்க. அது விளக்கம். ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா, மீண்டும் அவர் பதில் கொடுத்ததை ஒட்டி பேசாமல் நீங்க கொடுத்த இல்ல ஒருத்தர் தானே மாண்பு அவை முன்னவர். இல்ல மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு கவனமாக இருந்தாலும் கவன ஈர்ப்பு தீர்மானமாக இருந்தாலும் ஒரே கேள்வி தான் கேட்கலாம். நீங்க லென்த்தியா பேசினா எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல இவ்வளவு நேரமாக நீங்கள் அதற்கான ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டு பேசினால் அதற்கான விளக்கத்தை என்ன வேணும் அப்படிங்கிற மட்டும் தான் கேள்வி கேட்கணும். மாண்பு உறுப்பினர் ஏதாவது ஒரு கேள்வி. உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் 2 மாதங்களுக்கு மேல் சிறையில் உள்ள அம்மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்கவும் இந்த அரசை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி அமர்கிறேன். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.